இந்திய சினிமாவின் பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தங்க தான் நயன்தாரா. இவங்க நடிப்புல கடைசியாக வெளியான டெஸ்ட் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெருசா வரவேற்பு கிடைக்கல. ஸ்ட்ரெயிட் OTT-ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்திருந்துச்சு. நயன்தாரா இனி அடுத்ததாக கைவசம் மண்ணாங்கட்டி, டாக்ஸிக், டியர் ஸ்டூடண்ட்ஸ், MMMN, மூக்குத்தி அம்மன் பாகம் 2, ஹாய் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திரைப்படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. அடுத்ததாக மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நடிப்புல அனில் ராவுபுரி டைரக்ஷன்ல ஒரு புதிய படம் உருவாக இருக்கு. அந்த படத்துல நடிப்பதற்கு நயன்தாரா கிட்ட கேட்டிருக்காங்களா. இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு நயன்தாரா ஒரு சம்பளம் கேட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது அந்த படத்துல நான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னா 18 கோடி ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இது இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வழக்கமா நயன்தாரா 10 கோடி தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைம் படம் எல்லாம் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப படம் எல்லாம் ஃபிளாப் ஆயிட்டு இருக்கும் பொழுது இப்ப 18 கோடி ரூபாய்க்கு சம்பளத்தை கூட்டி இருக்காங்களே, குறைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. பட் நயன்தாரா இல்ல 18 கோடினா ஓகே, இல்லடா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. காரணம் 69 வயது நடிகர் ஒருத்தருக்கு ஜோடியாக நடிக்கணும் அப்படின்னு பொழுது அடுத்தடுத்து இதே மாதிரி வாய்ப்பு வரும் அப்படின்றதுக்காகத்தான் நயன்தாரா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சம்பளம் அதிகம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது பெரிய அடியா இருக்காது. சம்பளத்தை கம்மியா வாங்கிட்டு அவர் கூட நடிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நயன்தாரா இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படக்குழு நயன்தாரா கேட்ட 18 கோடியை கொடுத்து புக் பண்ண போறாங்களா இல்ல வேறொரு நடிகையை பார்க்க போறாங்களா அப்படின்னு சொல்லி.